ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே வணக்கங்க. 10 சமையல் குறிப்பை பார்க்க போகிறோங்க. நம்ம சமையல் ரூமில் இருக்க உப்பு வச்சு தாங்க. இது நம்ம சாதாரணமாக நினைப்போம், ஆனால் உப்பில் 10 வகையான சமையல் குறிப்பு பார்க்க போகிறோம். பயனுள்ளதாக இருக்குங்க, முழுமையாக பாருங்கள். யாருக்கு தாங்க பிடிக்காது சமையலறையை சுத்தமாக வைத்து கொள்ளணும்னு? இந்த 10 பயனுள்ள குறிப்பை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாருமே ஈஸியாக நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம். முதலாவதாக என்னன்னு பார்த்திங்கன்னா, தினமும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அதிகமாக பாத்திரங்கள், சாப்பிட்ட பாத்திரம்லாம் கழுவோம். அதன் காரணமாக வாஷிங் பண்ணுற இடம் சிங்க் இருக்கு இல்லையா, அதில் அடிக்கடி அடைப்பு ஏற்படும். அது அதனால் நம்ம சுத்தமாக இல்லை, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து போட்டு தான் கழுவுறோம். ஆனால் கூட சின்ன இது இருந்தாலும் வாஷிங் சிங்கில் அடைப்பு ஏற்பட்டால் இனிமேல் கவலையப்படாதுங்க. என்ன பண்ணுங்கன்னா, இரவு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னால் வாஷிங் சிங்க் இருக்கு இல்லைங்களா, அதில் சூடான தண்ணீரை விட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, அந்த துளைகளுக்குள்ளார உப்பை போட்டுருங்க. அவ்வளோதான். இது இரவு முழுதும் அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றி நன்றாக அலாசி விடுங்க. பாருங்கள், சிங்கில் இருக்க அடைப்புலாம் அப்படியே வெளியே போயிடும். அது அதில் இருக்க துர்நாற்றம் கூட நீங்கிடும்னா பார்த்துக்கோங்களேன். வாஷிங் சிங்க் எவ்வளோ சுத்தமாகிடும்னு பாருங்கள். ரெண்டாவதாக என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆப்பிள்லாம் நறுக்கி வச்சோம்னா கருத்து போயிடும். அந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கே கொடுத்து அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பாதி நறுக்கிட்டு பாதி கருத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வைக்காமல் அது மேலே கொஞ்சம் உப்பு தடவி வச்சிட்டிங்கன்னா ஆப்பிள் கருத்து போகாமல் இருக்குங்க. இது இரண்டாவது டிப்புங்க. மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, சில ஆடையில் நம்ம வாங்குகிறோம், புது ட்ரெஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அலசும்போது கண்டிப்பாக சில இதெல்லாம் சாயம் போகுங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அலாசும்போது அதில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா சாயம் அதிகமாக போகிறத தவிர்க்கலாங்க. அடுத்து நாலாவது டிப்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, பித்தளை மற்றும் செம்பு பாத்திரத்தை நம்ம விளக்கும் போதுங்க, எலுமிச்சம்பழ சாற்றோட உப்பையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் கலந்துட்டு விளக்கி பாருங்களேன், எவ்வளோ பளபளன்னு இருக்குன்ட்டு. இது எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலிஃப்ளவர் வாங்கினா அதில் புழுலாம் இருக்கும். புழு எடுக்கிறதுக்கு வெந்நீரில் வேக வைப்போம் இல்லைங்களா, அதில் வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு வைப்போம். அப்போ உப்பும் சேர்த்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிங்கன்னா அதில் இருக்க புழு, கிருமி எல்லாமே வெளியேறிடுங்க. காலிஃப்ளவரும் வெள்ளையாகவே இருக்குங்க. நம்ம சமைச்சிட்டே இருப்போங்க, திடீர்னு சூடான திரவம் ஏதாவது நம்ம கை மேலே பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி எரியும் இல்லையா, அதை உடனே உப்பு அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா எரிச்சல் உடனே சரியாயிடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லார் வீட்லேயுமே இப்போ மிக்சி வச்சுருக்குங்க. மிக்சி அரைப்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டானா கூட அந்த பிளேடு மங்கிடுச்சின்னு தானுங்க அர்த்தம். அப்போ ஷார்ப் பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு மிக்சியை சுத்த வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப் ஆகிடும். சமையல் செய்யறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக அரைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும், சமையல் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ கோதுமாவே 5 கிலோ வாங்கி கோதுமை வாங்கி ரேஷன்லேயே வாங்கி அரைச்சிட்டு வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வண்டு வராமல் இருக்கணும்னா அதில் தூள் உப்பு 2 ஸ்பூன் கலந்து கிளறி வச்சுட்டாங்கன்னா அதில் வண்டுகள் வராதுங்க. அது கோதுமாவு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தது போடணுங்க, அதுக்குன்னு ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. இது அரைக்காமல் ரெடிமேடாக வாங்குறாங்க இல்லையா, 5 கிலோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கெடாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உப்பை எப்பயுமே பிளாஸ்டிக் டப்பாவில் இல்லைன்னா பீங்கான் டப்பாவில் தாங்க கொட்டி வைக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் டப்பா தவிர எந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சாலும் சில நாட்களில் அந்த பாத்திரம் உப்பின் தன்மையால், அரிப்பு தன்மையால் தேய்மானம் ஏற்பட்டு ஓட்டை விழுந்துருங்க. அதனால் எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் பீங்கானில் வைங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எவர்சில்ல டப்பாவும் வேண்டாம், அதில் தண்ணி நீர் விடும். சரிங்களா? இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க, வணக்கங்க.